Viewers, welcome to my channel. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 200 subscribers கிட்ட வந்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நான் நிறைய ரெசிபீஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம இன்றைக்கி ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து பவுடர் சுகர், அதாவது சர்க்கரையை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். முட்டை வந்து 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் எக்கு வேணாம்னு நினச்சிட்டா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணல. நான் வந்து ஆல்மண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த எசன்ஸ் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக்குக்கு பேட்டர் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து குக்கருக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிளேட் மாதிரி வைங்க. இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து இருக்கும் ஷாப்பில். நம்ம அதை வச்சிடலாம். ஒரு ப்ரீ ஹீட்க்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் ஆஃப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட அப்புறம் 1/2 கப் ஆஃப் பவுடர் சுகர், சர்க்கரையை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1/2 ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கிற பீட்டரை வச்சு நம்ம நல்லா வந்து கரைச்சிக்கலாம் பட்டரையும் அந்த சுகரையும். இப்போது வந்து பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம இதை நல்லா இப்படி கலக்கிட்டே இருந்தால் நமக்கே வந்து ஒரு சாஃப்ட் பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நான் 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்து நம்ம ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து 1 கப் ஆஃப் மைதா எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணிடலாம். மைதாலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சிடலாம். இப்போ மைதா பேட்டரை வந்து இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கட்டியாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. மீதி இருக்கிற மில்க்கையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே வந்து நம்ம எந்த எசன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த எசன்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக வேண்டாம், அப்புறம் அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் ரொம்ப கட்டியாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எதனா ஒரு பேசன் எடுத்து அதில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இன் அண்ட் அரவுண்டில் அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நீங்கள் எடுத்துருக்கிற அளவு வந்து நம்ம போடுற பேட்டர் விட உப்பி வரும்போது அந்த அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நம்ம இவ்வளோ போட போகிறோன்னா அது இவ்வளோ உப்பி வரும். அந்த அளவுக்கு இருக்கிற நீங்கள் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் மைதா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ண மாதிரியே பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ மைதாவையும் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துருக்க பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணியிருக்க மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு வந்து அடியில் தான் இருக்குது. நான் அதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அது உப்பி வரதுக்கு. ஸோ நான் மாவு போட்ட அப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி வந்து டேப் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் போகும். நம்ம வந்து ப்ரீ ஹீட்க்கு வந்து 5 மினிட்ஸ் வந்து முன்னாடியே வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போது இது நம்ம வந்து எதனா ஒரு லிட் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் அது அப்படியே குக் ஆகட்டும். அது இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு. நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நல்லா வந்து பேக்கிங் சோடா போட்டு தான் நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு டூத் பிக் இல்லை ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, இல்லை நைஃப் கூட எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து இப்படி குத்தி பார்த்தா நமக்கு எதுவுமே வரக்கூடாது. மாவு அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூலாக விட்டுடலாம். வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நைஃப் எடுத்துக்கலாம். கார்னர்ஸை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டி வந்திருக்கா இல்லையா நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிளேட் எதுனா வந்து நம்ம வச்சு நம்ம இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்பாஞ்ச் கேக். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த லேயர் வந்து நீங்கள் வேணால் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் வந்து நல்லா பவுன்ஸியாக வந்துருக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா பவுன்ஸியாக சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.